கிடையாது, வழங்கப்படல. அதுல ஏதோ 50,000 பேருன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப 50,000 பேருக்கு தான் இலவச மின்சாரமா? அப்ப மிச்சம் இருக்கிற 1.5 லட்சம் பேருக்கு இலவச மின்சாரம் இல்லைன்னா அவங்க அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இது வரைக்கும் போட்டுட்டாங்க, அந்த குறுவை விவசாயத்துக்கு போட்டிருக்காங்க, அறுவடை வருது. இன்னும் 15 நாள்ல செப்டம்பர் 15 20 அறுவடை எடுக்க போறாங்க. தண்ணியில இருந்தா தானங்க அறுவடை எல்லாம் பண்ண முடியும். எதுவுமே இல்லாம எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்தை நாங்க எதிர்பார்த்து காத்திருந்தோம். எரிசக்தி துறை மூலம் இலவச மின்சாரம் கிடைக்கும்னு. அது கிடைக்காததுனால எப்படி விவசாயிங்க அந்த கடன் பிரச்சனையை ஈடுகட்ட போறாங்கன்றத பார்க்கணும். இது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்த ஒரு அறிவிப்பு. அதே சமயம் பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையில ஒரு வருஷமும் மின்சாரத்துக்கு ஏத்துறாங்க. மின்சார கட்டணங்கிறது ஏறிக்கொண்டேதான் இருக்கிறது. அப்ப 1.5 லட்சம் கோடியாவது மின்சாரத்துறைக்கு வருமானம் வந்திருக்கணும். 10,000 கோடி தான் கடன் இருந்தது. அதாவது கடந்த வருடங்கள்ல 10,000 கோடி ரூபாய் கடன் இருந்தது. அப்ப 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கணுமே. இன்னைக்கும் அதே 10,000 கோடி கடன் இருக்கிறதா அப்படின்ற விஷயங்களை நாங்க பாத்துட்டு இருந்தோம்.